கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 யோவான் 3 அதிகாரம் 23 வசனம். நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் நாம் அன்பாய் இருக்க வேண்டுமா? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் மீது விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் அவரை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு நாம் அவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், யோவான் 1 அதிகாரம் 12 வசனத்திலே, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தின் மீது நம் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நம்ம ஏற்றுக்கொண்டோமோ நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அவருடைய சொந்த பிள்ளைகள். அந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தின் மீது விசுவாசத்தோடு இருந்து அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டுமாம். அவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டுமாம். அவருடைய கற்பனைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டுமாம். ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் நமக்கு சகோதர சகோதரிகள். ஒருவரில் ஒருவர் நாம் அன்பாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யோவான் 15 அதிகாரம் 12 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, எப்படி இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறாரோ, அவர் எப்படி நம் மீது அன்பாய் இருக்கிறாரோ அதே போல நாமும் மற்றவர்களை நேசிக்க வேண்டுமாம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்க வேண்டும். அவருடைய கற்பனைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அவரில் நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்றார். பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும் போது, அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கும் போது கனி உள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். ஹல்லேலூயா. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்கிறார். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோம், அவரை விசுவாசிக்கிறோம். ஆனால் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? அவருடைய கற்பனைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அன்புகூர அழைக்கப்பட்டு இருக்கிறோம். மற்றவர்களை மன்னிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். மற்றவர்களை நேசிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். மற்றவர்களுக்கு தீமை செய்யாமல் இருக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். மற்றவர்களுக்கு நன்மை செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அன்பின் கனி இருக்கிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம் கனி கொடுக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம் கனி கொடுக்கும் போது பிதாவானவர் நம்மை பார்த்து அவர் மகிமைப்படுவார். நாம் அவருடைய சீஷர்களாய் வாழ முடியும். நம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கிறது? நம்முடைய நடக்கைகள் எப்படி இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் மட்டும் போதாது, அவரை போல நாம் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய நடக்கை, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியங்களும் எப்படி இருக்கிறது? ஆராய்ந்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி காணப்படுகிறதா? நம்முடைய நடக்கைகள், நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கிறது? நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். உன்னை போல் பிறனியை நேசி என்றார். அந்த பிரதான கற்பனைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வழிகளை சீர்தித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நம்மை அர்ப்பணிப்போம். இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்துக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம்.
இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களை பாதுகாத்து வந்தீரே, நன்றி. பிரயாணங்களிலே போகும்போது வரும்போது எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படி கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படி கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், உமக்கு விரோதமான காரியங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அப்படியே பரிசுத்த இரத்தத்தினால் கழுவுவீராக. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் வேலைகள் செய்கிறார்களோ வேலை செய்வதற்கு ஏற்ற நல்ல பலனை கொடுங்கப்பா, சத்துவத்தை கொடுங்க, ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லை செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துங்க. யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா காபா ரஷே கே லேதேனே மாக்காரபா ரீபா லகாதரபா ராகாபா ரூகாபா ரிஷே கே லேதேனே மாக்காரபா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரியாக்கபூர சந்த ரதன ஹதரபல்லா. தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ, குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் பிள்ளைகளை கண் நோக்கி பார்ப்பீராக. இப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். கர்ப்பத்தின் கண்ணியில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அண்ணாலே ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, நிந்தையோடு அவமானத்தோடு கண்ணீரோடு வாழாதபடிக்கு தலை நிமிர செய்யுங்க, ஆசீர்வதிங்க. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் மனமறிங்க, ஆசீர்வதிங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர், நீர் மாத்திரமே உதவி செய்ய முடியும். என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளையுடைய படிப்பு காரியங்களை, பண தேவைகளை சந்திங்கப்பா. சூழ்நிலைகளை சாதமாய் மாற்றி கொடுங்க. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, குடும்பத்திலே நிம்மதி இல்லாமல் சண்டையோடு பிரச்சனையோடு குழப்பத்தோடு வேதனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை தொடுங்கப்பா. குடும்பத்திலே குழப்பங்களையும் பிரிவினைகளையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்ருவின் கிரைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறட்டும். ரீபா ராபா ரதூராபா ரீபா கே ரேஷே கே லேதேனே மாக்காராபா. என் தேவன் தடைகளை நீக்குகிறவர், குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் நீக்கி என் தேவன் ஆசீர்வதிங்க, சமாதானத்தை கொடுங்கப்பா. சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கிய தேவன் ஒவ்வொரு குடும்பங்களிலும் தெய்வீக சமாதான ஆளுகை செய்யட்டும். நன்மையினால் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே, குடும்பத்திலே வேதனையோடு கண்ணீரோடு ஏன் வாழ வேண்டும் என்று நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை கட்டளையிடுங்கப்பா. என் தேவன் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. தரித்திர நிலைமைகள், வறுமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மாறி போவதாக. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் சரீரத்தில் பலவீனத்தோடு, வியாதியோடு, நோயோடு, நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. ஒவ்வொருத்தரையும் தொட்டு ஆசீர்வதிங்க. என் தேவன் விடுதலை கட்டளையிடுங்க, சுகத்தை கட்டளையிடுங்க, பரிபூரண சுகத்தை கட்டளையிடுங்க. பலவீனத்திலே பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் முற்றிலுமாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இன்பமான நித்திரையை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்கப்பா. வரப்போகிற காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் எங்களோட பேசுங்க. அதிகாலையிலே எழுதும்படி சமூகத்திலே காத்திருக்க புது புது கிருபையிலே பெற்றுக்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், ஏர்லின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படி இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்படி கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். இப்படி ஆளுகைகளும் இப்படி அதிகாரத்துக்களை எங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை இல்லாமல் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.